செல்போன் செயலி வழியாக ஆதாரில் திருத்தம் செய்யும் புதிய வசதி விரைவில் அறிமுகம். ஆதார் தகவல்களை வீட்டில் இருந்தபடியே மக்கள் திருத்தம் செய்ய ஆதார் ஆணையம் ஏற்பாடு. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடக்கம். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. பீகார் முதற்கட்ட தேர்தலில் எந்த தொகுதியிலும் மறு வாக்குப்பதிவு கிடையாது. முறைகேடுகளோ குறைபாடுகளோ கண்டறியப்படவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி நாகேந்திரன் மரணமடையவில்லை. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தமிழக அரசு தப்ப வைத்து விட்டதாக ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் தரப்பு நீதிமன்றத்தில் புகார். வன்னியர் இடஒதுக்கீடு வழங்கக் கோரி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் சிபிஐயிடம் ஒப்படைப்பு. தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் பெரிய பையில் வீடியோ ஆதாரங்களை ஒப்படைத்ததாக தகவல். கரூர் துயரச் சம்பவ வழக்கில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் 3வது நாளாக சிபிஐ தீவிர விசாரணை. உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என 8 பேர் ஆஜராயினர். திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில் கடற்கரையில் இரவு பக்தர்கள் தங்க எந்த தடையும் இல்லை. மழை மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது மட்டுமே கடற்கரையில் தங்க கட்டுப்பாடு என்றும் காவல்துறை விளக்கம். செங்கல்பட்டு மதுராந்தகம் ஏரியில் இருந்து 4 ஆண்டுகளுக்கு பின் உபரி நீர் வெளியேற்றம். ஏரியை சுற்றியுள்ள 15 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீருடன் மலம் கலந்து வந்ததாக புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பரபரப்பு. அதிகாரிகள் நேரில் ஆய்வு. லஞ்சம் வாங்கியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஏஓ அடித்து படுகொலை. நாகை அருகே முகம் சிதைந்த நிலையில் உடலை மீட்டு காவல்துறை விசாரணை. திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் குற்றச் செயல்கள் நடப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. விஏஓ படுகொலை, பள்ளி பேருந்து தாக்குதல் சம்பவங்களை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கடும் கண்டனம். மெத்தபெட்டமைன் கடத்தல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான செனகல் நாட்டைச் சேர்ந்தவர் டெல்லியில் கைது. தமிழக தனிப்படை போலீசார் அதிரடி. திருவள்ளூர் அழைத்து வந்து தீவிர விசாரணை. சென்னையில் பிங்க் நிற ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும். மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜெகடே எச்சரிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை. திமுகவை போல் வெற்றி பெறலாம் என சில அறிவிலிகள் பகல் கனவு காண்கின்றனர். பலர் கண்களை திமுக வளர்ச்சி உறுத்துவதாகவும் கட்சியின் 75ஆம் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுகவை வீழ்த்த குறுக்கு வழியில் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆரில் அவசரம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி.
காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற 2 நாள் கருத்தரங்கையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஈசிஆரில் உள்ள மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். ஈஞ்சம்பாக்கம் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார். மிரட்டல் வெறும் புரளி என தகவல். சென்னை கோடம்பாக்கத்தில் கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. கல்லூரி நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க தாயார் காவல் நிலையத்தில் அதிரடி புகார். யூடியூபர் கார்த்திக் மீது நடவடிக்கை கோரி மாநில மகளிர் ஆணையத்தில் புகார். நடிகை கௌரி கிஷனை அவமதித்ததாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மனு. நடிகை கௌரி கிஷனிடம் எடை குறித்து சர்ச்சை கேள்வி எழுப்பிய விவகாரம். மன்னிப்பு கேட்காமல் வருத்தம் தெரிவித்தார் யூடியூபர் கார்த்திக். 100வது நாளை எட்டிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சென்னை ரிப்பன் மாளிகையில் போலீசார் குவிப்பு. முக்கிய இடங்களில் தீவிர சோதனை. சென்னை எழும்பூரில் வங்கியில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து 7 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி. 2 பெண்களை கைது செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை. சென்னையில் மத்திய அரசு உர நிறுவனத்தில் டெண்டர் ஒதுக்கீட்டுக்கு 26 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு. நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் 4 பேரை வழக்கில் இருந்து விடுவித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. சவரன் 90,400 ரூபாய்க்கும் கிராம் 11,300 ரூபாய்க்கும் விற்பனை. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சி அலுவலகம் முன் தூய்மை பணியாளர்கள் தர்ணா. இஎஸ்ஐ பிஎஃப் பிடித்தத்தில் முறைகேடு, பணிச்சுமை என்று குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் 59வது பிறந்த நாள். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பிரியாணி, சிக்கன் என கமகமக்கும் அசைவ விருந்து தந்த அசத்தல். திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் அகரம் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல். துண்டிக்கப்பட்ட குடிநீர், மின்சார இணைப்புகளை மீண்டும் வழங்க கோரி போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கோடை ரோடு அருகே காற்றாலை இறக்க ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. லாரி ஓட்டுநர் மற்றும் பணியாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய கார். பைக் தூக்கி வீசப்பட்டதை அடுத்து நிற்காமல் சென்ற காரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பூத்து குலுங்கும் காட்டு டேலியோ மலர்கள். பனிக்காலத்திற்கு முன் பூக்கும் மலர்களை காண மக்கள் அதீத ஆர்வம். திருப்பதியில் பிரசாத லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரம். வழக்கில் 16வது குற்றவாளி அஜித்குமார் சுகந்தை கைது செய்த சிபிஐ. எர்ணாகுளம், பெங்களூரு உள்ளிட்ட 4 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். வளர்ந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு உந்து சக்தியாக இருந்துள்ளது. வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
எர்ணாகுளத்திலிருந்து கோவை வந்த சிறப்பு வந்தே பாரத் ரயிலுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு. மாநகர மேயர், தொழில்துறையினர், ரயில் பயணிகள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் திரைப்படம் புரோமோ பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் படப்பிடிப்பு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி தொடக்கம். யாராவது இந்தியாவை சீண்டினால் நாங்கள் அவர்களை விடமாட்டோம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். காசா இனப்படுகொலையை முன்வைத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கைது வாரண்ட் பிறப்பித்தது துருக்கி. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததற்காக இஸ்ரேல் அதிகாரிகள் 37 பேருக்கும் கைது வாரண்ட். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தியது இந்தியா.